இங்க ஹீரோயினோட அப்பா பொண்ணை பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்து ஆசைப்பட்டது படாதுன்னு அத்தனையும் வாங்கி கொடுத்து கடவுளே வந்து பொண்ணா பிறந்திருக்கிறதா பெருமைப்பட்டு தன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறவனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அருமை பெருமையா வளர்க்குறாரு. ஆனா ஹீரோயினுக்கும் ஆட்டோ ஓட்டுற ஹீரோ மேல லவ் வந்து ஒரு நாள் போய் ப்ரொபோஸ் பண்ண அவரும் அக்செப்ட் பண்ண திடீர்னு அப்பா ஞாபகம் வந்து அப்பா வச்சிருக்க நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஞான உதயம் வந்து எனக்கு என் அப்பா தான் முக்கியம், இனிமே நமக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு பிரேக்கப் பண்ண. அதனால ஹீரோயினை மறக்க முடியாம இவர் சோக பாட்டு பாட ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஆட அப்ப ஆட்டோல வந்த ரேகாங்கிற பொண்ணு ரேப் பண்ணிட்டதா சொல்லி ஹீரோ மேல போய் கேச போட உடனே போலீஸ் பிடிச்சு அடி அடின்னு அடிச்சு அப்ப ரேகாவோட அப்பா கால் அடிச்சு கேஸ வாபஸ் வாங்க ஹீரோவை ரிலீஸ் பண்றாங்க. இத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டு பாக்குறதுக்காக போவாங்க அவரோட வீட்டுக்கு. அப்பதான் ஹீரோவோட அம்மா முஸ்லீம் அப்பா ஹிந்து, ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு பெருசா வசதி இல்லைனாலும் சந்தோஷமா வாழ்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஒரு நல்ல வேலையில இருக்கவனுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு அப்பா நினைச்சிட்டு இருப்பாரு. அதோட இவங்க கிறிஸ்டியன் வேற. இதெல்லாம் வச்சுதான் அப்பா ஹீரோவை ஏத்துக்க மாட்டாருன்னு இவங்களே முடிவு பண்ணி பிரேக்கப் பண்ணது. ஆனா இவங்க ஃபேமிலியை பார்த்ததுக்கு அப்புறம் மனசை மாத்திக்கிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்டு மறுபடியும் ப்ரொபோஸ் பண்ண பிரேக்கப் ஆன லவ் பேட்சப் ஆகுது. அதே சமயம் இந்த லவ் விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு வேக வேகமா ஒரு மாப்பிளைய பார்த்து இவனை தான் நீ கட்டிக்க போறேன்னு பொண்ணு கிட்ட சொல்ல, நான் ஒருத்தரை லவ் பண்றேன்னு பொண்ணு சொல்ல, உடனே அப்பாவும் சம்மதிக்க அப்ப பையனை கூட்டிட்டு வா பேசி முடிக்கலான்னு பொண்ணு அனுப்பி வைக்க இத அம்மா கேட்டுட்டு அப்பாவை சந்தேகமா பார்க்க இடையில பூந்து 7.5 இழுத்துருவாரோன்னு பயக்க அவங்க பயந்த மாதிரியே நடந்துரும். என்னன்னா பையனை கூட்டிட்டு வான்னு பொண்ணு அனுப்பி வச்சுட்டு பொண்ணுக்கு முன்னாடியே அப்பா போய் ஹீரோவை சந்திச்சு இவர் பொண்ணு மேல வச்சிருக்க பாசத்தை விலாவாரியா விவரிச்சு என்னை விட நீ நல்லா பாத்துருவியான்னு மனசை நோகடிச்சு அந்த கோபத்துல இவர் ஹீரோயின் அடிச்சு மறுபடியும் பிரேக்கப் ஆயிருச்சு. அதனால எனக்கு அவன் வேணா, நீ பார்த்த பையனே கட்டிக்கிறேன்னு ஹீரோயின் அழுவாங்க அப்பாவை கட்டி பிடிச்சி. ஆக்சுவலா எந்த ஒரு அப்பாவும் பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்ததை விட புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படித்தானே இந்த அப்பாவும் ஆசைப்பட்டிருக்காரு. அந்த நியாயமான ஆசைக்கும் பாசத்துக்கும் மரியாதை கொடுத்து அப்பா வந்து மீட் பண்ண விஷயத்தையே ஹீரோயின் கிட்ட சொல்லாம இவரை வெறுக்க வைக்கிறதுக்காக வேணும்னே அவங்களை அடிச்சிருப்பாரு, பிரேக்கப் பண்ண மாதிரி நடிச்சிருப்பாரு. இப்படி ஒரு அப்பாவை நான் பார்த்ததே இல்லைன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பெருமையா சொல்லிட்டு இருக்க கொஞ்ச நாள் முன்னாடி பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தர் யூரின் போனதுக்காக ஹீரோயினோட அப்பா அவரை அடி அடி நடிக்க அதுக்கு பழி வாங்க இப்ப அவர் வந்து அப்பாவை அடிக்க அப்ப ஹீரோ வந்து காப்பாத்தி அவங்களை திருப்பி அடிக்க போலீஸ் பிடிக்க அங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து நடந்ததை சொல்லி ஹீரோவை காப்பாத்துறாரு. ஹீரோவை ரேப் கேஸ்ல மாட்டி விட்ட ரேகாவோட அப்பா தான் இவரு. லவரோட ஊரை சுத்திட்டு லேட்டா வந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு நேரம் எங்க இருந்தேன்னு கேட்க இவங்க லவ் மேட்டர் வெளியே தெரியாம இருக்க ரேப் பண்ணிட்டதா சொல்லி ரேகா ஹீரோ மேல பழிய போட்டு அதை உண்மையை நம்பி இவரும் கேச போட்டு அதுக்கப்புறம் பொய்யன்னு தெரிஞ்சு வாபஸ் வாங்கிருப்பாரு, மன்னிப்பு கேட்டிருப்பாரு. இது தெரிஞ்சதும் ஹீரோயினோட அப்பா மனசு மாறி ஹீரோவா மாப்பிளையா ஏத்துக்க அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ தான் அப்பா அடிச்சிட்டாருன்னு தப்பா நினைச்சு அவர் சட்டையை பிடிச்சு உழுக்க உடனே அப்பா வந்து தடுத்து தம்பி உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணுமான்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் பிரேக்கப்க்கு நான் தான் காரணம்னு என் பொண்ணுக்கு தெரிஞ்சா பாசக்கார அப்பாங்கிற என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும், அதனால நீயே பிரேக்கப் பண்ணதா இருக்கட்டும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கப்பான்னு கெஞ்சி கேட்க இவரும் பிரேக்கப் பண்ணதுக்காக கால்ல விழுந்து சாரி கேட்டு கன்வின்ஸ் பண்ண பார்க்க அதுக்கெல்லாம் டைமே கொடுக்காம அவங்க கட்டி பிடிச்சிருவாங்க. ஏன்னா இவர் அப்பாவை பத்தி பெருமையா பேசினதெல்லாம் வீடியோ எடுத்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட காமிச்சிருப்பாங்க. என் அப்பா தான் பிரேக்கப்க்கு காரணம்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. அதனால யார்கிட்டயும் சொல்லாத, எனக்காக இது கூட பண்ண மாட்டியான்னு இவங்களும் கேட்க அப்பா பொண்ணு பாசத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு ஹீரோ முழிக்க ஸ்டேஷன்ல வச்சே கல்யாணம் நடக்குது. அதோட படம் முடியுது.